தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடினார். மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன் உள்ளிட்டோருடன் கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களுக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து கோபாலபுரம் புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயாளு அம்மாளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பா இன்னைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. தொடர்ந்து சிஐடி காலனி சென்று ராசாத்தி அம்மாளிடம் ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ஒரே இலக்கையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். கனிமொழி, ஆராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள், அமைச்சர்கள், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.